இந்த கடந்த கால பரீட்சை வினாத்தாள்கள் பற்றிய கலந்துரையாடல்களில் முதலாவதாக 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள் ஒன்றினை பற்றிய ஒன்றில் உள்ள வினாக்களை நாங்கள் இங்கு கவனத்தில் கொண்டு கலந்துரையாடுவோம். முதலாவது இரண்டாவது ஆகிய வினாக்களில் முதலில் தரப்பட்டுள்ள உருவை பூர்த்தி செய்வதற்கு பொருத்தமான பகுதியை தெரிவு செய்க. முதலாவது இரண்டாவது ஆகிய வினாக்களில் தரப்பட்டுள்ள உருவை பூர்த்தி செய்வதற்கு பொருத்தமான பகுதியை தெரிவு செய்க. ஆகவே முதலாவது இரண்டாவது பகுதிகளில் உள்ள வினாக்களில் நாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டிய முறையை முதலாவதாக இனங்காண வேண்டும். ஆகவே முதலாவது தரப்பட்டுள்ள உருவை பூர்த்தி செய்வதற்கு நாங்கள் எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும்? இதை ஒரு முழு முக்கோணமாக முதலாவதாக பூர்த்தி செய்யும். முழு முக்கோணமாக முதலாவதாக பூர்த்தி செய்ய வேண்டும். அதே நேரம் இங்கே தரப்பட்டுள்ள இந்த முக்கோணத்தையும் பூர்த்தி செய்ய வேண்டும். இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள இந்த முக்கோணத்தையும் பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பின்னராக மற்றைய முக்கோணங்கள் தரப்பட்டுள்ள மற்ற இரண்டு முக்கோணங்களையும் அவதானித்தால் உங்களுக்கு புரியும். இரண்டு கோடுகள் வரையப்பட்டுள்ளது. அந்த இரண்டு கோடுகளிலும் முதலாவது கோட்டிற்கும் இரண்டாவது கோட்டிற்கும் தூர இடைவெளிகள் முதலாவது உள்ள தூர இடைவெளி இரண்டாவது உள்ள தூர இடைவெளியிலும் பெரிதாக காணப்படுகின்றது. அந்த வகையில் நாங்கள் அதே போக்கிலே முதலாவது ஒரு கோட்டினையும் அதற்கு அடுத்தாற்போல் தூர இடைவெளி குறைந்த அளவிலே இரண்டாவது கோட்டினையும் வரைய வேண்டும். ஆகவே முதலாவது வினாவில் குறிப்பிடப்பட்டுள்ள உருவை பூர்த்தி செய்வதற்கு நாங்கள் தெரிவு செய்ய வேண்டிய உரு இந்த வடிவத்தில் இருக்க வேண்டும். அதாவது இந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய உருவானது இரண்டாவது விடையாக காணப்படுகின்றது. ஆகவே முதலாவது வினாவின் சரியான விடை இரண்டாவதாக கணிக்க முடியும். இரண்டாவது உருவை பூர்த்தி செய்வதற்கு இவ்வாறான சமச்சீர் கோடு அல்லாத மற்றும் சமச்சீரான உருவை பார்ப்போம் எனில் இரண்டாவது விடையில் இந்த சமச்சீர் கோடு குறிப்பிடப்பட்டுள்ளது. இரண்டாவது விடையில் இந்த சமச்சீர் கோடு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போன்று முழுமையான சமச்சீர் கோடு இரண்டாவது விடையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மூன்றாவதாக தரப்பட்டுள்ள விடையில் இந்த சிறு துண்டாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியும் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே அதுவும் இதை பூர்த்தி செய்வதற்கான ஒரு பகுதியாக இருக்க முடியாது. அதே நேரம் இரண்டாவது விடையிலும் இந்த முழுமையான சமச்சீர் கோடு தரப்பட்டுள்ளதால் இரண்டாவது விடையும் அதற்கு பொருத்தமான ஒரு உருவாக இருக்க முடியாது. ஆகவே முதலாவதாக தரப்பட்டுள்ள உருவே இரண்டாவது கேள்வியில் தரப்பட்டுள்ள உருவை பூர்த்தி செய்வதற்கு அவசியமாக உருவாக காணப்படுகின்றது. ஆகவே இரண்டாவதற்கான விடை முதலாவது என்பதே பொருத்தமான விடை. சரி, அடுத்ததாக ரம்புட்டான் மரம் உருவில் காணப்படுகின்றது. அதனை கொண்டு 3, 4 ஆகிய வினாக்களுக்கு விடை எழுதுக. இரவில் ரம்புட்டான் பழத்தை சாப்பிடுவதற்கு இம்மரத்திற்கு வரும் விலங்கு. இரவில் ரம்புட்டான் பழத்தை சாப்பிடுவதற்கு இம்மரத்திற்கு வரும் விலங்கு என்ன என்று கேட்கிறார்கள் என்பதுதான் கேள்வி. அந்த வகையில் முதலாவதாக தரப்பட்டுள்ள விடை ஆந்தை, இரண்டாவதாக தரப்பட்டுள்ள விடை செண்பகம், மூன்றாவதாக தரப்பட்டுள்ள விடை வௌவால். இரவில் ரம்புட்டான் பழத்தை சாப்பிடுவதற்கு வரக்கூடிய விலங்குகளில் நாங்கள் இரவில் உணவு தேடக்கூடிய விலங்குகளை பற்றி பார்ப்போம். அதாவது வௌவால், பன்றிமான் அல்லது பெண்கோளின் பூனை அல்லது கூந்தல் பூனை போன்றவை இரவு பரப்பல் பாலூட்டிகள் எனப்படும். ஆகவே இரவில் தான் அவைகள் உணவு தேடி வழியில் செல்லும். ஆகவே
என்னென்ன வௌவால், பன்றிமான், பூனை, கூந்தல் பூனை போன்றவை இரவு பரப்பல் பாலூட்டிகள் எனப்படும். ஆகவே இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள விடைகளில் வௌவால் என்பது சரியான விடை. நான்காவது கேள்வி தண்டில் இடம் ஏயில் ஒரு பொந்தை அமைக்கக்கூடிய விலங்கையும் இலைகளினால் இடம் பியில் ஒரு கூட்டை அமைக்கக்கூடிய விலங்கையும் முறையே காட்டும் விடையை தெரிவு செய்க. சரிதானே? ஆகவே ஏயில் ஒரு பொந்தை அமைக்கக்கூடிய ஒரு விலங்கு என்று குறிப்பிட்டால் அது தரப்பட்டுள்ள விடைகளில் மரங்கொத்தி என்பதே சரியானதாக இருக்கும். மரங்கொத்தி என்பது 2 இடங்களில் முதலாவது விடையிலும் 3வது விடையிலும் தரப்பட்டுள்ளது. ஆகவே 2வது விடை, அதாவது இடம் பியில் ஒரு கூட்டை அமைக்கக்கூடிய விலங்கையும், பியில் ஒரு கூட்டை அமைக்கக்கூடிய விலங்கு, பியில் ஒரு கூட்டை அமைக்கக்கூடிய விலங்கு முசுறு என்று உங்களுக்கு தெரியும். முசுறு என்ன செய்யும்? இலைகளில் கூட்டை அமைக்கக்கூடிய ஒரு உயிரினம். 4வதற்கான விடை முதலாவதாக அமையும். பொருத்தமான விடை முதலாவதாக இருக்கும். ரைட். அடுத்ததாக ஒரே சிலந்தி வலையின் 3 படங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. அம்புக்குறிகளினால் காட்டப்படும் பாதைகள் வழியே செல்லும் போது ஒரு சிறிய சிலந்தி பீயிலிருந்து கீவிற்கு செல்லத்தக்க தூரம் கூடிய பாதையை காட்டும் உருவை தெரிவு செய்க. ஆகவே ஒரு சிலந்தி செல்ற பாதையை காட்டுகின்றது. அதாவது பீயிலிருந்து கியூவிற்கு ஒரு சிலந்தி சென்ற பாதையை காட்டுகின்றது. இந்த பாதையில் ஆக கூடுதலான தூரத்தை கொண்ட பாதை எது என்பதே கேள்வி. ஆகவே ஆக கூடுதலான தூரம் என்பது, ஆக குறுகிய தூரம் என்பது எப்படி இருக்கும்? ஆக குறுகிய தூரம் நேராகவும் குறைந்த வளைவுகளை கொண்டதாகவும் இருக்கும். குறைந்த தூர வளைவுகளை கொண்டதாகவும் இருக்கும். ஆகவே அந்த அடிப்படையில் முதலாவது தரப்பட்டுள்ள விடையை பார்ப்போம். பீயிலிருந்து மையத்தை நோக்கி நகர்ந்து சிறிய ஐங்கோணியின் பக்கங்கள் வழியாக நகர்ந்து மீண்டும் நேராக சென்று பியை அடைகின்றது, கியூவை அடைகின்றது. பியிலிருந்து நேராக மையத்தை நோக்கி சென்று சிறிய ஐங்கோணியின் பக்கங்கள் வழியாக சென்று கியூவை அடைகின்றது, மீண்டும் கியூவை அடைகின்றது. ஆகவே ரைட். 2வது தரப்பட்டுள்ள விடையையும் கவனிப்போம். 2வது தரப்பட்டுள்ள விடையில் மையத்தை நோக்கி சென்று 3வதாக இருக்கக்கூடிய 3வது பெரிய ஐங்கோணியின் பக்கங்கள் வழியாக. ஆகவே இங்கு என்ன நடக்கின்றது? இங்குள்ள ஐங்கோணியின் பக்கங்களின் தூரங்களை விட என்னவாக இருக்கும்? 3 மடங்கு பெரியதாக இருக்கக்கூடிய தூரத்தில் பயணம் செய்கின்றது. 3 மடங்கு பெரியதாக இருக்கக்கூடிய பயணத்தில் செல்கின்றது. ஆகவே முதலாவதை விட 2வது சென்ற தூரம் பெரிதாக இருக்கும். முதலாவதை விட 2வது சென்ற தூரம் பெரிதாக இருக்கும். 3வது சென்ற தூரத்தை கவனிப்போம். 3வது சென்ற தூரம் மையத்தை நோக்கி ஒரு ஐங்கோணியின் தூர அளவில், ஒரு ஐங்கோணியின் இடைவெளி தூர அளவில் நகர்ந்து மீண்டும் 1, 2, 3 4வது பெரிய ஐங்கோணியின் பக்கங்கள் வழியாக நகர்ந்து கியூவிற்கு கீழே சென்று மீண்டும் கியூவை நோக்கி நகர்ந்து செல்கின்றது. ஆகவே இதன்படி பார்த்தால் 2வதை விட இங்கே 3வது விடை என்பதே சாத்தியமான அல்லது பொருத்தமான விடையாக இருக்கும். இது நேரடியாக பார்க்கும்போது அவதானித்து கணிக்க வேண்டிய ஒரு கேள்வி இது. ஆகவே இந்த கேள்வியில் நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து தூரமாக இருக்கக்கூடிய தூரத்தை அவதானித்து நாங்கள் இந்த விடையை அளிக்க வேண்டும். சரிதானே பிள்ளைகள்? ரைட். அடுத்ததாக 6வது கேள்வியை பார்ப்போம். தரப்பட்டுள்ள உருவில்
கேள்விக்குறியினால் காட்டப்படும் நிரலில் இருக்க வேண்டிய குறியீட்டு கூட்டம் யாது? தரப்பட்டுள்ள உருவில் கேள்விக்குறியினால் காட்டப்படும் நிரலில் இருக்க வேண்டிய குறியீட்டு கூட்டம் யாது? ரைட். இப்ப இந்த அமைப்பை எடுத்துக்கொண்டால் இங்க என்ன நடக்கின்றது? ஒரு வெற்று முக்கோணம், ஒரு வெற்று சதுரம், நிரற்றப்பட்ட ஒரு முக்கோணம். சரிதானே? இது நடக்கிறது. பிறகு அடுத்த சுற்றில் இது நிலற்றப்பட்ட முக்கோணம் கீழாகவும் வெற்று முக்கோணம் நடுவிலும் மீண்டும் செவ்வக நிலற்றப்படாத சதுரம் மேலாகவும் காணப்படுகின்றது. ஆகவே இது ஒரு சுழற்சி அமைப்பிலே நகர்கின்றது. இது ஒரு சுழற்சி அமைப்பில் நகர்கின்றது. கீழ் நோக்கி மேல் நோக்கி ஒரு சுழற்சி அமைப்பில் நகர்கின்றது. அந்த வடிவில் பார்ப்போமாயின் அடுத்ததாக வர வேண்டிய தொகுதி என்ன என்கிறத பார்ப்போம். அடுத்ததாக வரக்கூடிய கூட்டம் என்ன என்பதை பார்ப்போம். அந்த வகையில் அடுத்த தொகுதி, அடுத்த சுழற்சியில் என்ன நடக்கும்? இந்த சதுரம் கீழ் நோக்கி வரும். இது இந்த முக்கோணம் மேல் நோக்கி, நிலற்றப்பட்ட முக்கோணம் மேல் நோக்கியும் நிலற்றப்படாத முக்கோணம் அதன் மேல் நோக்கியும் இருக்குமாகவே ஆக மேல் நோக்கி இருக்கக்கூடியது நிலற்றப்படாத முக்கோணமாகவும், நிலற்றிய முக்கோணம் இரண்டாவதாகவும், சதுரம் நிலற்றப்படாத சதுரம் மூன்றாவதாகவும் கீழே காணப்படும். ஆகவே இங்கு ஆறாவதற்கான பொருத்தமான விடை முதலாவது. சரி, ஏழாவது கேள்வி. பின்வரும் வாக்கியங்களில் சரியாக எழுதப்பட்டுள்ள வாக்கியத்தை தெரிவு செய்க. முதலாவதும் இரண்டாவதும் எழுதப்பட்டுள்ள வாக்கியம் பொதுவாக பார்க்கின்ற வகையில் இரண்டும் ஒன்று மாதிரி இருந்தாலும் உச்சரிப்பில் வேறாகவும் அவதானத்துடன் வாசித்தால் நாங்கள் அந்த வித்தியாசத்தை உணர முடியும். முதலாவதும் இரண்டாவதும் ஒரே மாதிரியான விடையாகவே இருக்கின்றது. ஆனால் முதலாவது அவதானித்தால் கெக்கு இரையை விழுங்குகின்றது என்று இருக்கின்றது. இரண்டாவது விடையில் கொக்கு இரையை விழுங்குகின்றது என்று இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அவசரமாக அந்த கேள்வியை நிதானம் இல்லாமல் வாசித்து விட்டு விடையளிக்க முற்படுவோம் என்பதற்காக அதனை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆகவே அதனை தவிர்த்து கொள்ளும் வகையில் இந்த கேள்விகளுடைய விடையை தெளிவாகவும் நிதானமாகவும் வாசித்து விளங்க வேண்டும். ஆகவே முதலாவது கெக்கு இரையை விழுங்குகின்றது என்பது ஒரு அர்த்தமற்ற ஒரு சொல், அர்த்தமற்ற ஒரு வாக்கியம். ஆகவே இரண்டாவதாக பார்ப்போம், கொக்கு இரையை விழுங்குகின்றது. அடுத்ததாக மூன்றாவதாக பார்ப்போம், கொக்கு இரையை விழுங்குகின்றன. ஆகவே இங்கு பார்ப்போம், கொக்கு என்பது ஒருமை சொல். கொக்கு என்பது ஒருமை சொல். ஆகவே விழுங்குகின்றது என்பதுதான் அதற்குரிய வினைச்சொல்லாக இருக்கும், ஒருமைக்கான வினைச்சொல்லாக இருக்கும். ஆகவே கொக்கு இரையை விழுங்குகின்றது. கொக்கு இரையை விழுங்குகின்றன என்பது, விழுங்குகின்றன என்பது பன்மையை குறிக்கக்கூடிய ஒரு வினைச்சொல். ஆகவே விழுங்குகின்றது, விழுங்குகின்றன என்பது பன்மை வினைச்சொல். ஆனால் கொக்கு என்பது ஒருமை. ஆகவே இரண்டாவது விடையே சரியானது. முதலாவது விடை எழுத்துப்பிழை உள்ள ஒரு விடை, கெக்கு என்று கொடுக்கப்பட்டுள்ளது. அவசரமாக அந்த விடையை தேர்வு செய்து பிள்ளைகள் பிழையான விடைக்கு தேர்வு செய்யாமல் நிதானமாக கேள்விகளை வாசித்து நிதானமாக விடைகளையும் வாசித்து தெரிவு செய்ய வேண்டும். சரி, எட்டாவது கேள்வியை பார்ப்போம். எட்டாவது கேள்வியானது புலகாங்கீதம். புலகாங்கீதம் என்னும் சொல்லில் உள்ள எழுத்துக்கள் மூலம் ஆக்கக்கூடிய ஒரு சொல். எழுத்துக்கள் மூலம் ஆக்கக்கூடிய ஒரு சொல். ஆகவே ஒவ்வொன்றாக பார்ப்போம். இங்கே பூனா, லானா, காவண்ணா, இங்கண்ணா, கீனா, தானா, உம்மண்ணா போன்ற எழுத்துக்களே காணப்படுகின்றது. இவைகளை கொண்டு அமைக்கக்கூடிய சொல் என்ன என்று பார்ப்போம். பூங்கா. பூங்கா என்ற சொல்லை அமைக்க முடியுமா? இங்கு பூனா மட்டுமே காணப்படுகின்றது. ஆகவே பூவண்ணா இல்லை. இந்த எழுத்தில், இந்த சொல்லில் பூவண்ணா இல்லை. புலகாங்கிதம் என்ற சொல்லில் பூவண்ணா என்ற எழுத்து இல்லாதபடியினால் முதலாவது சொல்லை அமைக்க முடியாது. அடுத்ததாக தங்கம் என்ற சொல்லை பார்ப்போம். தங்கம் என்ற சொல்லில் தானா உள்ளது, இங்கண்ணா உள்ளது. புலகாங்கிதம் என்ற சொல்லில் தானா உள்ளது, இங்கண்ணா உள்ளது. மற்றும் காணா காணப்படவில்லை. காணா
காணப்படவில்லை. ஆகவே தங்கம் என்ற சொல்லையும் எங்களால் அமைக்க முடியாது. ஆகவே காம்பு என்ற சொல்லே சரியாக இருக்கும். காம்பு என்ற சொல்லை அமைக்க முடியுமா என்றும் பார்ப்போம். காவண்ணா என்ற சொல் காணப்படுகின்றது. இம்மண்ணா என்ற சொல்லும் காணப்படுகின்றது. பூனா என்ற சொல்லும் காணப்படுகின்றது. ஆகவே புலகாங்கிதம் என்னும் சொல்லில் உள்ள எழுத்துக்கள் மூலம் ஆக்கக்கூடிய ஒரு சொல் காம்பு என்றால் மூன்றாவது தரப்பட்டுள்ள விடையே சரியான விடையாக கணிக்கப்படும். சரி, அடுத்ததாக தரப்பட்டுள்ள பொருள் சோடிகளுள் 9வது கேள்வி. தரப்பட்டுள்ள பொருள் சோடிகளுள் முதலாவது பொருளை பயன்படுத்துவதற்கு இரண்டாவது பொருள் தேவைப்படும் பொருள் சோடி இடம்பெறும் விடையை தெரிவு செய்க. அதாவது முதலாவது தரப்பட்டுள்ள பொருளை பயன்படுத்துவதற்கு இரண்டாவது பொருள் தேவை. தரப்பட்டுள்ள பொருள் சோடிகளை முதலாவது பொருளை பயன்படுத்துவதற்கு இரண்டாவது பொருள் தேவைப்படும் சோடி என்றால் இரண்டாவது பொருள் இருந்தால்தான் முதலாவது பொருளை பயன்படுத்த முடியும். அவ்வாறாக இருக்கக்கூடிய சோடியை தெரிவு செய்க என்பதுதான் கேள்வி. ஆகவே முதலாவது சோடியை பார்ப்போம். புத்தகம், பேனை. பேனை இல்லாமல் புத்தகத்தை பாவிக்க முடியும். புத்தகத்தை பயன்படுத்த முடியும். வாசிப்பதன் மூலம் புத்தகத்தை பேனை இல்லாமல் பயன்படுத்த முடியும். ஆகவே பேனை இல்லாமல் புத்தகத்தை பயன்படுத்த முடியும் என்பதால் முதலாவது சோடி பொருத்தமற்றது. இரண்டாவது சோடியை பார்ப்போம். ஊசி, நூல். நூல் இல்லாமல் ஊசியை பயன்படுத்த முடியாது. நூல் இல்லாமல் ஊசியை பயன்படுத்த முடியாது. ஆகவே இரண்டாவது விடை சரியானதாக இருக்கும். இருந்த போதிலும் மூன்றாவதையும் நாங்கள் பரிசீலித்துவிட்டு இரண்டாவது விடையை ஊர்ஜிதம் செய்வோம். சரிதானே? ஆகவே மூன்றாவது விடை கோப்பை, பீரிஸ். பீரிஸ் இல்லாமல் கோப்பையை பயன்படுத்த முடியும். பீரிஸ் அவசியம் என்பதல்ல, பீரிஸ் இல்லாமல் கோப்பையை பயன்படுத்த முடியும். ஆகவே பொருத்தமான விடை இரண்டாவது. பொருத்தமான விடை இரண்டாவது. ரைட். அடுத்ததாக 10வது கேள்வி. 123, 234, 345 புள்ளிகள் 567 என்ற கோலத்திற்கு ஏற்ப வெற்றிடத்தில் இருக்க வேண்டிய எண் யாது? வெற்றிடத்தில் என்ற கோலத்திற்கு ஏற்ப வெற்றிடத்தில் இருக்கக்கூடிய எண் யாது என்று கேட்காங்க. இந்த கோலத்தை நாங்கள் அவதானிப்போமானால் எவ்வாறு நகர்கின்றது இந்த கோலம்? 1, 2, 3 பின்னர் 2, 3, 4. ஒன்றுக்கு பின் அடுத்ததாக உள்ள இலக்கம் 2, 2ற்கு அடுத்ததாக உள்ள இலக்கம் 3, 3ற்கு அடுத்ததாக உள்ள இலக்கம் 4. ஆகவே அடுத்தடுத்த இலக்கங்களை கொண்ட இலக்க தொகுதிகளாக நகர்கின்றது. அந்த வகையில் மூன்றாவதாக நகர்ந்திருக்கக்கூடிய இலக்கம் 2ற்கு அடுத்ததாக இலக்கம் 3, 3ற்கு அடுத்ததாக இலக்கம் 4, 4க்கு அடுத்ததாக உள்ள இலக்கம் 5ஆக நகர்கின்றது. ஆகவே இந்த இடைவெளியில் வரக்கூடிய இலக்கம் 3ற்கு அடுத்ததான இலக்கம் 4ஆகவும் 4க்கு அடுத்த இலக்கமாக 5ஆகவும் 5க்கு அடுத்த இலக்கம் 6ஆகவும் 456 என்பதே விடையாக அமைய வேண்டும். அந்த வகையில் 567 என்று தரப்பட்டுள்ள விடையோடு ஒப்பிட்டு பார்ப்போமாயின் 4க்கு அடுத்ததான இலக்கம் 5ஆகவும் 5க்கு அடுத்த இலக்கம் 6ஆகவும் 6க்கு அடுத்த இலக்கம் 7ஆகவும் வருகின்றது. ஆகவே முழு எண் தொகுதியும் 456 என்ற இலக்கத்தினால் திருப்தி 456 என்ற இலக்கம் இந்த இலக்க தொகுதியை திருப்தி அளிக்கின்றது. ஆகவே 456 என்று வருகின்ற முதலாவது விடையே சரியான விடை. அடுத்ததாக 11வது கேள்வி. பின்வரும் உருவில் உள்ள கோலத்திற்கு ஏற்ப A, B ஆகிய இடங்களில் இடப்பட வேண்டிய எண்கள் என்ன என்பதுதான் கேள்வி. சரி, இங்கே பார்ப்போம். இந்த இலக்கங்கள் எவ்வாறு தொடர்புபடுத்தப்பட்டுள்ளன என்பதை பார்ப்போம். சரிதானே? ரைட். 2 வித்தியாசங்களை அவதானித்து பார்ப்போம்.
8 இருந்து 2 போனால் 6, 9 இருந்து 1 போனால் 8. ஆகவே வித்தியாச அடிப்படையில் இது தொடர்பாக இல்லை. ஆகவே வேறென்று கூட்டி பார்ப்போம். 8ம் 2ம் 10, 9ம் 1ம் 10. ஆகவே கூட்டலின் அடிப்படையில் இது தொடர்பாக இருக்க முடியும். கூட்டலின் அடிப்படையில் இது தொடர்பாக இருப்பதை அவதானிக்க முடியும். ஆகவே ஏயில் வர வேண்டிய எண் 7 3 10ஆகவும் பியில் வர வேண்டிய எண் 6 4 10ஆகவும் காணப்படும். ஆகவே இந்த எண் தொகுதியில் தொடர்பு படுத்தப்பட்டுள்ள இலக்கங்களில் ஏயில் வர வேண்டிய இலக்கம் 3ஆகவும் பியில் வரக்கூடிய இலக்கம் 4ஆகவும் இருப்பதால் 3வது விடையே சரியான விடையாக இருக்கும். சரிதானே பிள்ளைகள்? ரைட். இவ்வாறுதான் ஒவ்வொன்றும் இந்த கேள்விகளை நாங்கள் நிதானமாகவும் அவதானமாகவும் சிந்தித்து விடையளிக்க வேண்டும். ரைட். அடுத்ததாக பின்வரும் கட்டத்தில் குறிக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு 12, 13 ஆகிய வினாக்களுக்கு விடையளிக்க. இங்கே சில குறிகள் தரப்பட்டுள்ளது. அந்த குறிகளுக்கு சமமான சில சொற்களும் தரப்பட்டுள்ளது. ஆகவே அவைகளை கொண்டு 12, 13 ஆகிய வினாக்களுக்கு விடையளிக்குமாறு கேட்கப்பட்டுள்ளீர்கள். அந்த வகையில் 12வது கேள்வி, மரியாதையாக நடந்து கொள்வதற்கான கூற்றை காட்டும் குறியீடு. ஆகவே ஒரு செயலை குறிப்பிட வேண்டும். நாங்கள் குறிப்பிடப்படுகின்ற இந்த குறியீட்டினால் குறிப்பிடப்படுகின்ற ஒரு சொல், அந்த சொல்லை உருவாக்கும் போது அர்த்தமுள்ளதாகவும் ஒரு செயலை குறிப்பிடக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். அர்த்தமுள்ளதாகவும் ஒரு மரியாதையான ஒரு செயலை குறிப்பிடக்கூடிய சொல்லாகவும் இருக்க வேண்டும். அந்த வகையில் முதலாவது குறிப்பிடப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு பார்ப்போம். முதலாவது வட்டம் காணப்படுகின்றது, நிழற்றப்படாத வட்டம். அதில் உமது நிழற்றப்படாத முக்கோணத்துக்கு உதவி, உமது உதவி. நிழற்றப்பட்ட சதுரம் அழகானது, உமது உதவி அழகானது இனிமையானது. உமது உதவி அழகானது இனிமையானது. உதவி என்பதை இனிமையானது என்று குறிப்பிடுவது என்பது சாத்தியமற்றது. ஆகவே முதலாவது விடை ஒரு பொருத்தமற்ற விடையாகத்தான் இருக்க முடியும். இரண்டாவது விடையை காண்போம். இரண்டாவது விடையில் முக்கோணம், உதவி, பின்பு சதுரம் செய்தமைக்கு, உதவி செய்தமைக்கு மிகவும், நட்சத்திரத்திற்கு சமனான சொல் மிகவும். ஆகவே உதவி செய்தமைக்கு மிகவும் என்றும் டயமண்ட் நிழற்றப்பட்ட டயமண்ட், அதாவது சாய் சதுரம் வடிவில் உள்ளதற்கு சமனான சொல் நன்றி. ஆகவே என்ன வர வேண்டிய சொல் என்ன? இங்கு உதவி செய்தமைக்கு மிகவும் நன்றி. உதவி செய்தமைக்கு மிகவும் நன்றி. இது ஒரு கருத்துள்ள சொல்லாகவும் மற்றும் நன்றி, மரியாதையாக நன்றி சொல்லக்கூடிய அல்லது மரியாதையாக நடந்து கொள்ளக்கூடிய, நன்றி சொல்லக்கூடிய ஒரு செயல் ஒரு மரியாதையான செயல். ஆகவே மரியாதையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு செயலாகவும் ஒரு அர்த்தம் உள்ள செயலாகவும் காணப்படுகின்றது. ஆகவே இரண்டாவது விடையே ஒரு பொருத்தமான விடையாக இருக்கும். இருந்த போதிலும் மூன்றாவது விடையையும் நாங்கள் அவதானிப்போம். மூன்றாவது விடையை பார்த்தால், மூன்றாவது விடை உமது உதவி சரியான இனிமையானது. இங்கும் இனிமையானது என்ற சொல் காணப்படுகின்றது. ஆகவே இனிமையானது என்ற சொல் ஒரு இடத்தில் ஒரு கருத்தை தரக்கூடிய ஒரு சொற்களாக காணப்படவில்லை. ஆகவே இரண்டாவது 12வது விடையே சரியான பொருத்தமான விடையாக இருக்கும். அடுத்தது, மதிப்பை கணிக்கும் கூற்றை காட்டும் குறியீட்டு வரிசையை தெரிவு செய்க. மதிப்பை கணிக்கும் கூற்றை காட்டும் குறியீட்டு வரிசையை தெரிவு செய்க. ரைட். முதலாவது ஒரு மதிப்பை கணிக்கக்கூடிய ஒரு வசனமாகவும் இருக்கணும், ஒரு தெளிவான கருத்தை உணரக்கூடிய, கருத்தை தரக்கூடிய வசனமாகவும் இருக்கணும். மதிப்பை கணிக்கக்கூடிய ஒரு வசனமாக, கூற்றை தரக்கூடிய, காட்டக்கூடிய ஒரு வசனமாக இருக்க வேண்டும் இந்த குறியீடுகளை பயன்படுத்தி நாங்கள் அமைக்கின்ற வசனங்கள். அந்த வகையில் முதலாவது வட்டம். ஆகவே வட்டத்துக்கு உமது, இரண்டாவதாக கீதம் மிகவும், உமது கீதம் மிகவும்
நன்றி. இது ஒரு முழுமையற்ற ஒரு சொல்லாக காணப்படுகின்றது, ஒரு அர்த்தமற்ற சொல்லாகவும் இருக்கின்றது. ஆகவே இது ஒரு பொருத்தமற்ற விடையாகவே இருக்கும். இரண்டாவது விடையை அவதானித்தால், உமது இரக்கம் சரியான அழகானது. உமது இரக்கம் சரியான அழகானது. இதுவும் ஒரு அர்த்தமற்ற ஒரு முழுமையற்ற ஒரு சொல்லாகவே காணப்படுகின்றது. ஆகவே இரண்டாவது விடையும் ஒரு பொருத்தமற்ற விடையாகவே காணப்படும். மூன்றாவது விடையை அவதானிப்போமாயின், மூன்றாவது விடை உமது கீதம் மிகவும் இனிமையானது. சரி, ஆகவே மூன்றாவது விடை ஒரு முழுமையானதாகவும் மதிப்பை கணிக்கக்கூடிய கூற்றாகவும் காணப்படுவதால் 13வதற்கு மூன்றாவது விடையே ஒரு பொருத்தமான விடையாக இருக்கும். 13வதுக்கு மூன்றாவது விடையே ஒரு பொருத்தமான விடையாக இருக்கும். சரி, அடுத்ததாக 14வது கேள்வி. 14வது கேள்வியில் CBO என்னும் 3 ஆங்கில எழுத்துக்களை முகம் பார்க்கும் கண்ணாடிக்கு முன்னால் பிடிக்கும் போது அவற்றில் ஓர் எழுத்து வேறோர் ஆங்கில எழுத்தாக கண்ணாடியில் தெரிகின்றது. வேறோர் ஆங்கில எழுத்தாக கண்ணாடியில் தெரிகின்றது. கேள்வியை அவதானமாகவும் நிதானமாகவும் வாசிக்க வேண்டும். வேறோர் ஆங்கில எழுத்தாக கண்ணாடியில் தெரிகின்றது. அவ்வெழுத்து யாது? ரைட். இப்பொழுது பார்ப்போம். முதலாவது சி என்பதை நாங்கள் கண்ணாடியில் பார்ப்போமானால் இதன் மறுதலையாக சி என்பது இவ்வாறு காணப்படும். இது வேறோர் ஆங்கில எழுத்து அல்ல. இது இப்படி தோன்றும் ஒரு எழுத்து. இது வேறோர் ஆங்கில எழுத்தை காண்பிக்காது. ஆனால் வேற உருவை காண்பிக்கும். சீயாக காணப்படாது. வேறொரு உருவாகத்தான் காணப்படும். வேறொரு உருவாக காணப்படும் என்பதே பொருந்தும். ஆகவே வேறோர் ஆங்கில எழுத்தாக காணப்படும் என்பது பொருந்தாது. வேறோர் ஆங்கில எழுத்தாக காணப்படாது. ஆகவே முதலாவது விடை பொருத்தமற்றது. பி என்பதை வரைந்தால் அது எவ்வாறு காணப்படும்? மிரர், அதாவது மறுபக்க சமச்சீராக வரையும் போது அது எவ்வாறு காணப்படும்? டி என்ற எழுத்தை காண்பிக்கின்றது. பி என்ற எழுத்து கண்ணாடியில் பார்க்கும் போது டி என்ற எழுத்தை காண்பிக்கின்றது. ஆகவே இது வேறோர் ஆங்கில எழுத்தை காண்பிக்கின்றது. பி என்ற எழுத்தை கண்ணாடியில் பார்க்கும் போது வேறோர் ஆங்கில எழுத்தை காண்பிக்கின்றது. ஆகவே இரண்டாவது தரப்பட்டுள்ள விடையே சரியான விடையாக அமையும். ஏனெனில் ஓ என்பது எப்படியும் வேறொரு எழுத்தாகவோ அல்லது வேறொரு உருவாகவோ காண்பிக்கப்படாது. கண்ணாடியில் பார்க்கும்போது ஓ என்பது வேறொரு எழுத்தாகவோ அல்லது வேறோர் உருவாகவோ மாற்றம் அடையாது. சரி, அடுத்ததாக 15வது. இரு சமச்சீர் கோடுகள் மாத்திரம் கொண்ட உருவை தெரிவு செய்க. இது சமச்சீர் கோடுகளை மாத்திரம் கொண்ட உருவை தெரிவு செய்க. சரி, இரண்டு சமச்சீர் கோடுகளால் மாத்திரம் கொண்டிருக்கக்கூடிய உருவை பார்ப்போமாயின், ரைட், இரண்டாவது ஆப்ஷனில் இரண்டாவது தரப்பட்டுள்ள விடையிலிருந்து பார்ப்போம். வட்டத்திற்கு நிறைய, அதாவது கணக்கிட முடியாத சமச்சீர் கோடுகள் மூலமாக நாங்கள் என்ன செய்யலாம்? வட்டத்தை சமச்சீராக வரைய முடியும். வட்டத்தை சமச்சீர்படுத்த முடியும். ஆனால் அதே போன்று சதுரத்தையும் நாங்கள் இப்படி ஒரு முறை சமச்சீர்படுத்த முடியும். இவ்வாறு ஒரு சரம் சமச்சீர்படுத்த முடியும். ஆகவே இவ்வாறு ஒரு சரம் சமச்சீர்படுத்த முடியும். இவ்வாறு ஒரு சரம் சமச்சீர்படுத்த முடியும். ஆகவே இரண்டுக்கு மேற்பட்ட சமச்சீர் கோடுகளை கொண்டுள்ளது. ஆகவே வட்டமும் சதுரமும் இரண்டுக்கு மேற்பட்ட சமச்சீர் கோடுகளை கொண்டுள்ளது. ஆனால் செவ்வகம் என்பது இரண்டே சமச்சீர் கோடுகள் மாத்திரமே கொண்டுள்ளது. இரண்டே சமச்சீர் கோடுகள் மூலமாகவே அதனை பிரிக்க முடியும், சமச்சீராக பிரிக்க முடியும். சரி, 14வது கேள்வியானது ஒரு தாள் எக்ஸ் முறையே
1, 2, 3 என்னும் புள்ளிக்கோடுகள் வழியே 3 தடவைகள் மடிக்கப்படுகின்றது. முதலாவதாக 1 என்ற புள்ளிக்கோடின் வழியே மடிக்கப்படுகின்றது. 1 என்ற புள்ளிக்கோடின் வழியே மடிக்கப்படுகின்றது. இரண்டாவதாக மடிக்கப்படும் போது அது பெறப்படும் உருவானது இவ்வாறு காணப்படும். பெறப்படும் உருவானது இவ்வாறு அரைவாசியாக ஏற்கனவே உள்ள தரப்பட்டுள்ள சதுரத்தின் அரைவாசியாக காணப்படும். இரண்டாவது மடிப்பின் வழியாக மடிக்கப்படுகின்றது. இரண்டாவது மடிப்பின் வழியாக அல்லது புள்ளிக்கோட்டின் வழியாக மடிக்கும் போது அது இதன் வழியாக மடிக்கும் போது எவ்வாறாக காணப்படும்? இவ்வாறாக காணப்படும். இவ்வாறான ஒரு உருவாக காணப்படும். இவ்வாறான உருவாக காணப்படும். மீண்டும் அது மூன்றாவது கோட்டின் வழியாக மடிக்கப்படுகின்றது. மீண்டும் அது மூன்றாவது கோட்டின் வழியாக மடிக்கப்படுகின்றது. மடிக்கப்படும் போது இந்த வடிவாக காணப்படுகின்றது. இறுதியாக இந்த வடிவில் காணப்படும். இவ்வாறாக காணப்படும் வடிவில் y என்னும் காணப்படுகின்ற அந்த வடிவில் ஒரு முக்கோண துண்டொன்று வெட்டி அகற்றப்படுகின்றது. மத்தியில் ஒரு முக்கோண துண்டொன்று வெட்டி அகற்றப்படுகின்றது. இவ்வாறு வெட்டி அகற்றப்படும் போது அகற்றப்பட்ட இந்த துண்டை வெட்டி அகற்றிவிட்டு மீண்டும் இந்த பகுதியை விரிப்போமானால் அதனுடைய வடிவம் எவ்வாறு இருக்கும் என்பதே கேள்வி. ஆகவே இதை மீண்டும் நாங்கள் வடிப்போமானால் மீண்டும் இப்படியான ஒன்று பெறப்படும். இந்த உருவில் இந்த சதுரம், இந்த முக்கோணம் ஒரு சாய் சதுரமாக பூர்த்தியாகும். முக்கோணம் ஒரு சாய் சதுரமாக பூர்த்தியாகும். மீண்டும் அதை மடிக்கும் போது விரிக்கும் போது சாய் சதுரமாக உள்ள அதே போல ஒரு வடிவம் மீண்டும் இவ்விடத்திலும் காணப்படும். சாய் சதுரமாக இந்த பகுதியில் உள்ள அதே சாய் சதுரம் பூர்த்தி செய்யப்பட்ட அதே சாய் சதுரம் இந்த வடிவிலும் மீண்டும் காணப்படும். மீண்டும் இவை இரண்டையும் சேர்ந்த சாய் சதுரங்கள் இரண்டையும் சேர்ந்து கொண்ட இந்த அமைப்பினை இந்த மடிப்பின் வழியாக மீண்டும் விரிக்கும் போது என்ன நடக்கும்? முழுமையான இந்த காகிதத்தால் விரிக்கப்பட்டு இது இரண்டையும் பிரதிபலிக்கக்கூடிய வகையில் மீண்டும் சாய் சதுரங்கள் இந்த அமைப்பிலே காணப்படும். சாய் சதுரங்கள் இந்த அமைப்பிலே காணப்படும். ஆகவே இதை முக்கோண பகுதி வெட்டி நீக்கப்பட்ட பின்னர் தாளை விரித்து பார்க்கும் போது காண கிடைக்கும் உருவானது மூன்றாவது விடையில் தரப்பட்டுள்ள விடையில் உள்ள உருவுக்கு உருவாக காணப்படும். ஆகவே 14வது விடை 3ஆக காணப்படும். சரி, அடுத்ததாவது 18வது கேள்வி. 18வது கேள்வி அவதானிக்கும் போது ஒரு வெற்று அறுகோணம் ஒன்று தரப்பட்டுள்ளது. ஒரு வெற்று அறுகோணத்திற்கு இவ்வாறு ஒன்று விட்டு ஒன்று நிலற்றப்பட்ட பகுதிகள் எனின் ஒரு வெற்று சதுரத்திற்கு இவ்வாறுதான் நாங்கள் இதை பார்க்க வேண்டும். மற்றும்படி வெறுமனை நோக்கினோமாயின் இந்த கேள்விக்கான விடையை தெரிவு செய்வது கடினமாக இருக்கும். ஆகவே இதன் பக்கங்களை கொண்டு வெறும் அறுகோணி ஒன்றிற்கு ஒன்று விட்டு ஒன்று நிலற்றப்பட்ட ஒரு அறுகோணி எனின் ஒரு வெறும் சதுரத்திற்கு எப்படி இருக்கணும்? ஒன்று விட்டு ஒன்று நிலற்றப்பட்ட சதுரமாக இருக்க வேண்டும். ஒன்று விட்டு ஒன்று நிலற்றப்பட்ட சதுரமாக இருக்க வேண்டும். ஆகவே 6 இங்கு 6 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒன்று விட்ட ஒன்று நிலற்றப்பட்ட பகுதிகள் இருப்பது போல 4 பக்கங்களை கொண்ட சதுரத்திற்கும் ஒன்று விட்ட ஒன்று நிலற்றப்பட்ட பகுதியை கொண்டிருக்க வேண்டும். ஆகவே 18வதற்கு முதலாவதே சரியான விடை, பொருத்தமான விடை. சரி, அடுத்ததாக 19வது கேள்வி. பிப்ரவரி மாதத்தில் 5ஆம் நாள் புதன்கிழமை ஆகும். பிப்ரவரி மாதத்தில் 5ஆம் நாள் புதன்கிழமை ஆகும். அம்மாதத்தில் உள்ள ஞாயிற்றுக்கிழமைகளின் எண்ணிக்கை யாது? மாதத்தில் உள்ள ஞாயிற்றுக்கிழமைகளின் எண்ணிக்கை யாது? ரைட். இந்த கேள்வியை நாங்கள் பார்க்கும் முன்பதாக பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய நாட்கள் எத்தனை? 1, 28 அல்லது லீப் வருடம் என்று சொல்லக்கூடிய வருடத்தில் வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் 29 நாட்கள் வரும். ரைட். அவ்வாறாயின் நாங்கள் கேட்கின்ற கேள்வி ஞாயிற்றுக்கிழமையை குறிப்பிட்டதாக இருப்பதனால்
ஞாயிற்றுக்கிழமை அடுத்ததாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய திகதியை பார்ப்போம். அடுத்ததாக வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் 5ஆம் நாள் 5வது நாள் ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமையாக வருவதானால் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய நாளை கணிப்போம். ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய நாளை கணித்தால் 5வது புதன், 6வது வியாழன், 7வது வெள்ளி, 8வது சனி, 9வது நாள் என்னவாக இருக்கும்? ஞாயிறாக இருக்கும். ஆகவே 9வது நாள் ஞாயிறாக இருக்கும்ன்றபடியினால் 2வது நாளாகவும் ஞாயிறாக இருக்கும். 2வது நாளாகவும் ஞாயிறாக இருக்கும். அடுத்ததாக 9லிருந்து அடுத்ததாக வரக்கூடிய ஞாயிறு 9, 7, 16வது நாளும் ஞாயிறாக இருக்கும். அடுத்ததாக வரக்கூடிய ஞாயிறு 16, 7, 23வது வரக்கூடியதும் ஞாயிறாக இருக்கும். அடுத்ததாக 27, 23, 7, 30 என்பது பிப்ரவரி மாதத்தில் இல்லாத ஒரு நாள். ஆகவே 30 என்பது வராது. ஆகவே அந்த மாதத்தில் பிப்ரவரி மாதத்தில் 5ஆம் நாள் புதன்கிழமை வரக்கூடிய பிப்ரவரி மாத ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய தடவைகள் 4 தடவைகள் வரும். அதாவது 2வது நாளாகவும் 9வது நாளாகவும் 16வது நாளாகவும் 23வது நாளாகவும் வரக்கூடிய 4 ஞாயிற்றுக்கிழமைகள் வரும். ஆகவே 19வது 2வது விடை சரியானது. 20வது விடையை பார்ப்போம். 20வது கேள்வியை பார்ப்போம். 20வது கேள்வியானது இந்த கேள்வி வாசிக்கும் போது ஏற்படக்கூடிய தெளிவாக வாசித்து கேள்வியை ஒழுங்கான முறையில் கிரகித்தால் இந்த கேள்வி ஒரு இலகுவான ஒரு கேள்வி. ஆகவே அவசரமாகவோ அல்லது தெளிவின்மையாக வாசித்து கிரகிக்கக்கூடிய திறன் இல்லாமல் விட்டால் இந்த கேள்வியை செய்வது ஒரு குழப்பமான ஒரு மனநிலையை தரும். ஆகவே பிள்ளைகள் குழப்பமடைவதை தவிர்ப்பதற்கு இந்த கேள்வியை தெளிவாகவும் நிதானமாகவும் கிரகிக்கக்கூடிய வகையிலும் வாசிக்கணும். அதாவது என்ன சொல்றாங்க இங்க, 3 கால் மேசை ஒன்றை சுற்றி 4 கால் கதிரைகள் 4 உள்ளன. அவ்வளவுதான். ஆகவே 3 கால் மேசை ஒன்றை சுற்றி, இதுல ஒரு 3 கால் உள்ள ஒரு மேசை இருக்கு. சரிதானே? கீழ் நோக்கி இருக்கும். என்ன 3 கால் மேசை உள்ள ஒரு கதிரை உள்ள 3 கால் உள்ள ஒரு மேசை. கால்கள் கீழே இருக்கும். அதை நான் இவ்வாறு குறிப்பிடுகின்றேன். பிறகு 4 கால் கொண்ட கதிரைகள் 4 கால் கொண்ட கதிரைகள் 4 இருக்கின்றது. ஆகவே மொத்தம் எத்தனை கதிரைகள் உள்ளன என்பதுதான் இங்கே கேள்வி. மொத்தம் எத்தனை கால்கள் உள்ளது என்பதுதான் இங்கே உள்ள கேள்வி. ஆகவே ஒரு படத்தின் மூலமாக சித்தரித்தோமானால் இவ்வாறு காணப்படும். ஆகவே 4 கால்கள் கொண்ட 4 கதிரைகள். ஆகவே 4 தர 4 கால்கள். கதிரைகளில் உள்ள கால்கள் 4 தர 4 16 கால்கள். மேசையில் உள்ள கால்கள் 3. ஆகவே ஒரு மேசையில் உள்ள கால்கள் 3. ஆகவே 3 கால்கள். மொத்தமாக 19 கால்கள் அந்த தொகுதியில் இருக்கும். ஆகவே 3 கால்கள் மேசை ஒன்றை சுற்றி 4 கால் கதிரைகள் 4 உள்ளன. கால்களின் மொத்த எண்ணிக்கையானது 19 இருக்கும். ஆகவே 20வதுக்கு பொருத்தமான விடை 19 ஆகும். சரி பிள்ளைகளே, இத்துடன் 2015ஆம் ஆண்டுக்கான முதலாவது 20 கேள்விகள் பகுதி 1 வினாத்தாளில் இருந்து 20 கேள்விகளை நாங்கள் பார்த்துள்ளோம். மீதி 20 கேள்விகளை அடுத்த தொடரில் அல்லது அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும். அதற்காக நீங்கள் தொடர்ச்சியாக இந்த வீடியோகளை பெற்றுக்கொள்ள உங்கள் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் உங்களுக்கு இந்த வீடியோக்களை தவறாமல் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நான் உறுதி செய்கிறேன். ஆகவே தயவு செய்து தவறாமல் நீங்கள் அடைந்த பிரயோசனத்தை பலனை மற்ற பிள்ளைகளுக்கும் அடைய விரும்பினால் அவர்களுக்கும் இதனை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் பண்ண கற்றுக்கொள்கின்றேன். நன்றி.